திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 18ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, நட்சத்திரம் சுவாதி, சந்திராசிரமம் உத்திரட்டாதி, யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் கண்டம், திதி ஷஷ்டி, கரணம் மணிசை, சூலம் வடக்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால். சுப வேளைகள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் பிரச்சனைகள் தடைகள்லாம், இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தடைகள்லாம் விலகும். அவசர முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். தகவல் தொடர்பில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறதுனால கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்காங்க. எந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். தேவையற்ற செலவுகள் உங்களுடைய சேமிப்பை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுனால செலவுகளை தவிர்க்க பாருங்கள். நீங்கள் வச்சுருக்க மொபைல் ஃபோனில் இருக்க கேமரா, கண்ணாடி, இந்த மாதிரி டிஸ்பிளே போர்டு இதெல்லாம் உடைவதற்கான அல்லது மொபைல் ஃபோனை தொலைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக வச்சுக்குவாங்க. உறவினர் வருகையினால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். வாழ்க்கை துணையின் மனதறிந்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீங்க. அப்படி குடும்பத்தில் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ரிஷபம். வேலைப்பட அதிகரிக்குங்க. அதை குறைக்கணுன்னா நீங்கள் மற்றவங்க விஷயத்தை தலையிடாமல் அல்லது மற்றவங்க வேலையில் இழுத்து போடாமல் இருந்தாலே உங்களுடைய வேலைப்பளு பாதியாக குறையும். உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னாலே பிரச்சனைகள் பாதியாக குறையும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலை மாற்ற சிந்தனைகள் அதிகமாகும். இன்றைக்கி அந்த வேலையை மாற்றினா என்ன என்று புதிய திறமைகள், புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்க. தொழிலில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் மட்டும் இல்லாமல் குடும்பத்துலேயும் உங்களுடைய ஆளுமை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். எல்லோரும் உங்கள் சொற்படி கேட்பாங்க. குழந்தைகளோட தேவைகளை அறிந்து அவருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. என்று செய்யும் பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். இன்றைக்கி பணவரவு அபரிதமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மிதுனம். உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய வேலைகளை எளிதாக முடித்து வெற்றி காண்பீர்கள். நீங்கள் இன்று செய்யும் காரியங்கள் எல்லாம் அனைத்தும் வெற்றியை பெறும். தொழிலில் உங்கள் வாக்கு சாதனைத்தால் பேசியே பிரச்சனைகளெல்லாம் சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய காலங்க. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறதுக்கு குறுக்கு வழிகளை கையாண்டு அதை நிறைவேற்றி கொள்வீங்க. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் மனசறிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து இன்றைக்கி செய்வீங்க. கடகம். இன்றைக்கி நீங்கள் தெளிவான திட்டமிடுதல் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றிகள் பெறுவீங்க. அதனால் உங்களுடைய செல்வாக்கு கண்ணாபின்னான்னு உயரும். இப்படி இருக்கும்போது வேறு வழி இல்லை. உயரதிகாரிகள் உங்களை ஆதரிச்சே ஆகணும். அதனால் உயரதிகாரிகள் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். தந்தை போன்ற பெரியவர்களின் ஆதரவும் குடும்பத்தில் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் இன்றைக்கு மிகவும் லாபத்தை பெற்றுத்தரும். பெண்கள் மிகவும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெண்களால் அன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு அபரிதமான சப்போர்ட்டு கிடைக்கும். வாகனத்தை மாற்ற நினைப்பீங்க. அது மெயின்டெனன்ஸு பழுதாயிடுச்சு அப்படின்னு நினச்சில்ல. வண்டி நல்லா இருந்தாலும் இதை காட்டும் ஒரு சொகுசாக ஒரு வாகனம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை மாற்ற நினைப்பீர்கள். சிம்மம்.
தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது சேமிப்பை கூட்ட வழிவகுக்கும். தாய் வழி ஆதரவு குறையும். நல்ல தகவல்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். போட்டிகளில் வெற்றி கிடைப்பது அரிதாக இருக்கும். முயற்சிகள் அதிக சிரமத்தின் பேரில் தான் வெற்றியாகும். சகோதரர் ஆதரவு நல்லா இருக்குங்க. மாற்றங்கள்லாம் செஞ்சு இன்றைக்கி புதிய டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி வெற்றியாக ட்ரை பண்ணுவீங்க. அரசு காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு அதற்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருப்பாங்க. அதனால் தைரியமாக புதிய முயற்சிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம், செய்து பார்க்கலாம். அரசு ஒப்பந்தங்கள் நல்ல லாபம் தரும். கூட்டு முயற்சிகள் நல்ல லாபத்தை தரும். தனிமையை விரும்பக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. வேண்டாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேசி சிரிச்சிருங்க. அதுவே உங்களுடைய மனப்பதற்றத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவும். பேசுவது தான் இன்றைக்கி உங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம். எல்லாத்தையும் பேசி சிரிச்சிருங்க. தனியாக உட்காந்த மாடு ஆசை போட்ட மாதிரி மனதை ஆசை போட்டிங்கன்னா மன அழுத்தம் தான் அதிகமாகும். குடும்பத்தில் புதிய நபர்கள்லாம் அறிமுகம் ஆவார்கள். அவர்களோடையும் பேசுங்க. மனப்பதற்றம்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாலியாக பயணங்கள் போங்க. பெண்கள் ஆதரவு இருக்குது. அப்புறம் என்னங்க, எல்லோரையும் ஜாலியாக பேசி சிரித்து பயணங்கள் போயிட்டு வாங்க. லாபம் நன்றாக இருக்குது. பொருளாதாரம் நல்லா இருக்குது. மூத்த பெண்களுடைய அதிகாரப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள அனுசரித்து போங்க. அப்புறம் என்ன, குடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது உங்களுக்கு தாங்க சொல்லியிருக்காங்க. துலாம், தேவையற்ற பயணங்களை தவிர்த்துருங்க. உங்கள் விருப்பங்களை நிறைவேற போகுது. செல்வாக்கு அதிகமாக இருக்கும். தந்தை போன்ற பெற்றோருடைய ஆதரவு பெருகுதுங்க. உயரதிகாரிகள் ஆதரவு இருக்குது. பயணங்கள்னால ஆதாயம் அதிகமாகும். நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்க. ஒப்பந்தங்கள் பிரச்சனை கொடுத்தாலும் அது லாபத்தையே தரும். அதனால் தைரியமாக புதிய ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி செயல்படுத்த போகிறீங்க. விருச்சிகம், தேவையற்ற பயணங்களை தவிர்த்துடுங்க. உயரதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். தந்தை போன்ற பெரியவர்களோட மனஸ்தாபம் இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறத கேளுங்க. அவங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு கொடுங்க. கஷ்டமாக இருந்தாலும் அதெல்லாம் அந்த ஆலோசனை உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உதவும். பயணங்கள் நஷ்டம் இருக்கிறதுனால பயணங்கள் தேவையில்லை. மருத்துவ செலவு கூடும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தை, உங்களோட குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். குழந்தைகள் கல்வித்திறன் மேம்படும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்போ தான் அது அப்படி மெயின்டைன் ஆகும். பெண் குழந்தைகள்னால உங்களுக்கு புகழ், மரியாதை, கௌரவம்லாம் சமுதாயத்தில் கிடைக்க போகுதுங்க. தனுசு, பிரச்சனைகள், இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள்லாம் குறையும். நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் மனசில் நினச்சபடி வெற்றிகரமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும். தாய் வழி ஆதரவெல்லாம் பெருகும். உங்கள் முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய நாள். அரசு காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள்லாம் உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில் போட்டிகளில் அதிகமாகும். இருந்தாலும் அதை வெற்றி பெற்று சாதித்து காட்டுவீங்க. திடீர் அதிர்ஷ்டம், லாபங்கள்லாம் அதிகமாகும் நாள். மகரம், வாழ்க்கை துணை ஆதரவு உங்களுக்கு அபரிதமாக இருக்குது. நண்பர்கள் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. கூட்டு முயற்சிகள் பலத்தை தரும், லாபத்தை தரும். தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழிலில் டார்கெட்டில் ஈஸியாக எல்லாத்தையும் ரீச் பண்ணிடுவீங்க. அப்புறம் என்ன, தொழிலில் இன்றைக்கி பொறுத்தவரையில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. இவ்வளோ சப்போர்ட்டு ஆதரவு இருக்கும்போது வேறு என்னங்க வேணும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் பெரியோர்கள் ஆதரவு இருக்குது. குழந்தைகள் உங்களை மதித்து நடப்பார்கள். மலரும் நினைவுகளால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் குடும்பத்திலையும் தொழில் செய்வதிலையும் உங்கள் செல்வாக்கு அபரிதமாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நாள். கும்பம், இனிப்பான கவர்ச்சியான பேச்சுகள்னால் எல்லாரையும் கைகூட போட்டுருவீங்க. குடும்பத்தில் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. அதனாலேயே அந்நேரத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். செல்வாக்கு அபரிதமாக உயரும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். பயணத்தினால் ஆதாயம் கிடைக்கும். வேலை சுமை குறையும்.
புதிய திறமைகளை வளர்த்துக்கொள்ள ஆர்வம் காட்டுவீங்க. அது உங்களுக்கு பின்னால் வெற்றிகள் பெறுவதற்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். திட்டங்கள் தெளிவாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். அரசு காரியங்கள் எல்லாம் அனைத்தும் வெற்றி பெறுங்க. உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கான நாள். மீனம், வாழ்க்கை துணை தனிமையை நீங்கள் தாங்க போக்கணும். அவங்க பேசாட்டாலும் நீங்கள் கூட போய் பேசிடுங்க. அப்போ தான் அவருக்கு உள்ள மன அழுத்தங்கள்லாம் குறையும். அது அவருடைய மன அழுத்தம் மட்டும் இல்லை, உங்களுடைய மன அழுத்தம் கூட குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தம்பதிக்குள் ஒற்றுமை வேணும். ஒற்றுமைன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, பேசியிருந்தீங்கனாலே அதுவே பெரிய காரியம். பிரச்சனைகள், எதிர்ப்புகள், இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள், எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி குறையும். குடும்பத்தோடு ஒரு பயணம் போயிட்டு வாங்க, அதுவே ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் வேணும். அவருடைய செயல்பாடுகளில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கண்காணிப்பும் கண்டிப்பும் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் பெரியவர்களோட உணர்வுபூர்வமாக இல்லாமல் நட்பாக பழகி பாருங்கள். எதையுமே உணர்ச்சிபூர்வமாக பார்க்காதீங்க. அவருடைய ஆசிகள், ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு அவசியம் தேவைங்க. அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. ஒப்பந்தங்கள் பிரச்சனைகள் தருகிறதுனால இன்றைக்கி அதை ஒத்தி போடுங்க. தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்குது. அதனால் புதிய முயற்சிகள், புதிய வேலைகள் எதையும் முயற்சி செய்ய வேண்டாம். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. முருகாசரணம், கந்தாசரணம். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். விஞ்ஞானம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.